ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்சோட 24th டே. ஸோ நான் இன்னைக்கு என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதும் போல் 1 கிளாஸ் வார்ம் வாட்டர் குடிச்சு என்னோட டேவை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட லஞ்சுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஆம்லேட் தான் எடுத்திருக்கேன். அது எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 3 முட்டை எடுத்திருக்கேன். அதில் ஒரு முட்டையோட எல்லோ அண்ட் ஒயிட் ஆட் பண்ணிக்கிட்டேன். பேலன்ஸ் 2 முட்டையோட ஒயிட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வந்து நல்லா முட்டையில் வந்து நல்லா ஊறி வந்திருக்கும். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேபேஜ் வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ ஓட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ஓட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா தோசைக்கல்லில் வந்து மெல்லிஸாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த ஆம்லேட்டை வந்து டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது இந்த சைடு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை எடுத்து பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான ஓட்ஸ் ஆம்லேட் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் டு 20 மினிட்ஸ் தான் ஆகும். இது ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ஈஸியான ரெசிபி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 5 o'clock ஆகுது. நான் இப்போ ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக துருவி வச்சுருக்க இஞ்சை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறேன். தென் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஜிஞ்சர் டீ ரெடி ஆயாச்சு. இதில் வேணும்னா கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வேண்டாம், அதனால் நான் இப்படியே குடிச்சிக்குவேன். என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். வால்நட், பாதாம், ட்ரை கிரேப்ஸ், பம்கின் சீட், டேட்ஸ் அண்ட் ஃபிக் எடுத்திருக்கேன். என்னோடய டின்னருக்கு நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோதுமை தோசை வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் அண்டு பன்னீர் போட்டு ரெடி பண்ண ஒரு ஃப்ரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃப்ரை எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டேன். வானல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பட்டையை 2 பீஸாக உடச்சி போட்டிருக்கேன். ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு க்ரீன் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் ரொம்ப வேக வேண்டான்றதுனால நான் இதை லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணிலாம் நல்லா சுண்டி நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கோரியாண்டர் லீவ்ஸ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் அண்ட் பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான், இந்த டே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நாளைய வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.